அண்ட சராசரங்களை படைத்தவர், இந்த பூமியை உருவாக்கினவர், மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதின போது ஜீவ ஆத்மாவாக படைத்தார். இன்றைக்கு டார்வின் கொள்கையின்படி பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் உண்டாகவில்லை. விஞ்ஞானம் சொல்லுகிறது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். ஆனால் நான் அதை நம்புறதில்லை. என்ன நாம குரங்க போல இல்லை. அல்லேலூயா. தேவன் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். அவனை ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கினார். அந்த மனுஷனை குறித்த ஒரு தேவ திட்டம், ஒரு நோக்கம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதே போல பரிசுத்தம் உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், நீதி உள்ளவனாய் மனிதன் வாழ்ந்தான். ஆனால் பிசாசானது மனிதனை வஞ்சித்த போது அவன் பரிசுத்தத்தை, உத்தமத்தை, உண்மையை, நீதியை இழந்து பாவசாயலானான். இந்த உலகத்தில் 2 கூட்ட ஜனங்கள் வாழுகிறார்கள். ஒன்று தேவனுக்குள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள், இன்னும் ஒன்று தேவனை அறியாமல் பாவத்திலேயே வாழுகிறவர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில பூமியில வேதம் சொல்கிறது 70-80 வருஷம் பலத்தினால 100 வருஷம் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் 80 என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன என்று பார்க்கிற போது, பூமியிலே நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்திய வீட்டிலே பரலோகத்திலே போக வேண்டும். நல்லா கவனிங்க. நம்முடைய சரீரத்துக்கு மரணம் உண்டு, ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த சரீரத்திலே 3 பிரிவாக பிரிக்கலாம்: ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா தான் நான். இந்த சரீரத்திலே நான் தங்க நினைத்தாலும் இந்த சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்படுகிற போது நம்மால் ஒன்றும் செய்ய முடிகிறதில்லை. ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அதுதான் நம்மை இயக்குகிறது, நம்முடைய பலம், ஆளுமை. இந்த சரீரம் பலவீனப்பட்டால் இந்த ஆவி இந்த சரீரத்தில் தங்காது. ஆவி வெளிப்பட்டால் ஆத்மாவும் வெளியே வந்துவிடும். இந்த ஆத்மா நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்கதாக பலனடைய வேண்டும். மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது வேதம் தெளிவாக சொல்கிறது. அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில நியாயம் தீர்க்கப்படுவோம். இன்னைக்கு எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இன்னைக்கு பரலோகம் என்கிறோம், நரகம் என்கிறோம், மோட்சம் என்கிறோம், அங்கே நரகம் என்று சொல்லுகிறோம். இது வேதமும் இதைத்தான் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படி வாழுகிறோமோ அதனுடைய முடிவை சிந்திக்க வேண்டும். நிலையான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை பரிசுத்தமாய், உத்தமமாய், உண்மையாய் வாழ்ந்தால்தான் கிடைக்கும். எல்லாவற்றால் மரணம், சரீர மரணம் வருகிற போது நாம் பாவத்தோடு மரிப்போமானால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு நரகத்திலே அக்கினியும் கந்தவர கடலிலே தள்ளப்பட்டு போய்விடுவோம். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இங்கே பிதாவாகியவர் நம்மை உருவாக்கியவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம் ஒவ்வொருவரும் தேவன் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் அவர் சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு எந்த மனிதனுக்குள்ளும் பக்தி இருக்கிறது, தேவ பயம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்காக வாழ வேண்டும், இந்த பூமியிலே நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் பாவமில்லாத ஒரு வாழ்ந்து நித்தியத்திலே போக வேண்டும் என்ற ஏக்கம் இல்லை, வழியை அறியவில்லை. நாம் தூரமாய் போனதுனாலே நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலேயே இருந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே மரித்து அநேகர் இன்றைக்கு நித்திய நரகத்திலே போகிறார்கள். நல்ல கவனிங்க. இதே அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால்
அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியானார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம், போராட்டம், வியாதிகள் வியாபனம் வருகிற போது நம்மை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் செய்த பாவமோ, இவர்கள் முற்பிதாக்கள் செய்த பாவமோ இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் இவ்வளவாய் கஷ்டப்படுகிறார்கள். நான் சின்ன வயதுல இருந்து கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். எனக்கு சின்ன வயதிலே ஒரு எண்ணம் வந்தது, அப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் வந்தால் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இருக்காது. இன்றைக்கு ஜனங்கள் பாவத்தை போக்கவே தான தர்மங்களை பண்ணுகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடுகிறார்கள், தங்கள் சரிதங்களை சுட்டரிக்கிறார்கள், தங்களால் இயன்றதை செய்து இந்த பாவ சாபத்தை போக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, எல்லா ஆகமங்களும் சொல்லுகிறது, தேவன் மனிதனுக்காக பலியாக வேண்டும். அதனாலதான் திருக்குறள்ல கூட வணங்குவாய் ஜோதி ஒருவனாகி இக்கோலியத்தை ஒரு நொடியில் வகுத்த தேவன் மண்ணியர் காக்க தண்ணீர் ஈந்தானே என்று சொல்லுகிறது. இது என்ன சொல்லுகிறது? உலகத்தை படைத்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர், இந்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்க தம்மை தாமே மனிதனுக்காக மனுஷ சாயல் வந்து பலியிட வேண்டும். எல்லா வேதங்களும், ஜசூர் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்படியானால் மனிதனுடைய பாவத்துக்காக, மனிதனுடைய மீறுதலுக்காக தெய்வம் தண்டிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் இருந்தவராக இருந்தார். ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஏன்? அவர் நமக்காக பலியாக வேண்டிய பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. நீ பாருங்க, நம்ம பாவம் நீங்கணும் என்று நிறைய காரியங்களை செய்கிறோம், சாபங்கள். ஆனால் ஒரு நாளும் நீங்கிறது இல்லை. வேதத்திலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். சாபத்தை, பாவத்தை போக்க வல்லமையுள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. யோவானுக்கு சுவிசேஷம் ஒன்று யோவானில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிக்கை செய்கிற போது பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அங்கே வாசிக்க முடியும். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்திலே கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரனுடைய நிலை என்ன? அவன் கால்கள் கைகளை அசைக்க முடியாது, படுத்த படுக்கை, பரலைஸ். அப்படியால் ஒருவனை கொண்டு வந்த போது 4 பேர் சுமந்து வந்து இயேசுவுக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. இதை பார்த்தவர்கள் அந்த நாட்களில் இந்த வேத பாதகர்கள் என்ன சொன்னார்கள்? இவன் தேவதூசனம் சொல்லுகிறான். ஏன்? தேவன் ஒருவனை மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராயிருக்க இவன் எப்படி மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க கூடும் என்று தங்களுக்குள்ளே எண்ணம் கொண்டார்களாம். இயேசு அவர்கள் எண்ணத்தை அறிந்து சொன்னார், மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க பூமியிலே அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி எழுந்து ஒரு படுக்கையை தொண்டு போ என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து படுக்கையை தொண்டு வீட்டுக்கு போனான். எல்லாம் கவனியுங்க, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு மட்டும் விமோச்சனம் பெறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வந்த தெய்வம், நம்மை பரிசுத்தமாய், உத்தமமாய், உண்மையாய் வாழ வைக்க வந்த தெய்வம். அவரே நம்மை சிருஷ்டித்தவர். இன்னைக்கு நாம் அறியாமல் புரியாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிதாவிடத்தில் வரான். இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படவே அவரை அனுப்பினார். 18 பார்க்கிறோம்,
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை நம்புகிறவன், அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறவன் நித்திய நரகத்துக்கு போக மாட்டான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. ஆக்கினைக்குள்ளாக ஏன் தீர்க்கப்படுகிறோம்? அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறாமல் பரிசுத்தமாய் வாழாத போது மரணத்திலே நாம் நினையாத ஒருவரை சந்தித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. யார் நமக்காக பலியானாரோ அவரே நியாயஸ்தலத்திலே வீற்றிருப்பார். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி ஸ்டேஜில் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக நாம் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சந்தியாமல் ஒருவரும் போக முடியாது. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, சாபங்களை தன்மையில ஏற்றுக்கொண்டார். நமக்காக பலியானதுனால பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனிடத்திலே பூமியை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை, ஆளுமையை கொடுத்தார். யாரும் சொல்ல முடியாது. நாம் அறியோம் இன்றைக்கு ஏன் ஆண்டோடைய வருகை வரையில, ஏன் பூமியில எல்லாம் சம்பவிக்கிறது, ஏன் யுத்தங்கள், இந்த வெள்ள அனர்த்தங்கள், ஏன் இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வருகைக்கும் பூமியின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிற போது பூமி அதிர்ச்சி, அங்கே பூமியில யுத்தங்கள், இப்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கும். கடைசி தருணத்தில் இருக்கிறோம். இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு செகண்டும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலகப் போர் வரப்போகிறது என்று மனுஷர்கள் சொல்லல, வேதம் முன்பே சொல்லியிருக்கிறது. அந்த உலகப் போர் என்ன? உலகத்தின் முடிவு. ஆமென். நல்லா கவனிங்க. அது எப்படி நடக்கும் என்பது கூட வேதத்தில் இருக்குது. இந்த ரஷ்யா, இந்தியா, ஈரான், ஈராக் எல்லாம் சேர்ந்து, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கடைசி யுத்தம் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும். அப்பொழுது பூமியின் முடிவு இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த நாட்கள்ல பூமிக்கு முடிவு, மனுஷனுக்கு அழிவு எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஏனென்றால் தெய்வம் எப்போது நிலையா இருக்கிறது போல அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாய் படைத்தார். இன்றைக்கு இந்த சரிதம் அழிந்து போகும், மண்ணில் எடுக்கப்பட்டதுனால இது மண்ணுக்கே திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆத்மா அது நாடும் நீங்களும், அது என்றைக்கும் அழியாது, அது பார்க்கும், அது அறியும். அதனால இந்த ஆத்மா நித்தியத்திலே தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே போக வேண்டுமானால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் போல, தேவன் நீதி உள்ளவர் போல நாமும் பரிசுத்தமாய் நீதியாய் பூமியிலே வாழ்ந்து அந்த மகிமையில பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், இவைகளில் எல்லாம் உங்களை தெய்வம் காத்து நடத்தினார். நல்லா கவனியுங்க. ஏன் நடத்தினார் என்று பார்க்கிற போது நீங்கள் அறிய வேண்டியவரை அறிய வேண்டும். ஒரு தரமாவது நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமாம், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் தன்னை குறித்து அறிவியாமல் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. ஆண்டவர் இந்த நாளை அங்கே புத்தகத்தில் எழுதுவார். இந்த நாளில் உங்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் அறியாதவர் போய் இருந்தீர்கள். ஏன்? அப்பா நம்மை வாழ வைக்க தம்மையே பலியாய் கொடுத்தார். ஆமென். இப்ப நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாத உங்க காரியம். ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்தியத்திலே பரலோகத்திலே இளைப்பாறுதலுக்களை கடந்து செல்ல மாட்டீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்றேன். அல்லேலூயா. ஏன்? அவரை விசுவாசியாதவர்கள் ஒருபோதும் நித்தியத்தில் போறதில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உள்பட்டு ஆயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்கிற மாதிரி மதத்தை ஸ்தாபிக்கவில்லை. கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல. நான் ரொம்ப ஆச்சாரிய முறைப்படி இந்து மதத்தில் வளர்க்கப்பட்டவன், இந்து மதத்தை அதிகமாக நேசித்து அநேக காரியங்களை செய்தவன். ஆனா அங்கே தெய்வங்கள் இருக்கிறது, நல்ல பூஜை புனற்காரங்கள் இருக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தெய்வத்தை பார்க்க முடியல. நான் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தெரியுமா? யாரும் வந்து சொல்லல. ஆண்டவர் எனக்கு பூட்டப்பட்ட அறையிலே ஒரு நாள் வெளிப்பட்டார்.
நீ அறியாத தேவன் தான் நான், ஆனால் உன்னை உருவாக்கினவர், உன் பாவங்களுக்காய் பலியானவர். அந்த நாளில் நான் ரொம்ப ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர் வெளிப்பட்டார். அந்த ராத்திரியில என் வாழ்க்கை மாறிச்சு. அன்றைக்கு ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சொன்னார், நான் தெய்வம் அல்ல, நான் உன்னுடைய தகப்பன். நீ அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த தெய்வத்தையும் அப்பா என்று அழைக்க முடியாது. நீங்க அழைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரையே அப்பா என்று அழைக்க முடியும். ஏனென்றால் இது உறவுக்கு உட்பட்டது. இது எல்லாவற்றையும் கடந்து அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரே தெய்வம். அதனாலதான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில விமோச்சனம் இல்லை. விமோச்சனம் இல்லாம பூமியில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்துல அப்பாவுடைய மகிமையில பிரவேசிக்க முடியாது. என்னுடைய தாயார் எல்லாம் ரொம்ப வைராக்கியமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் 2019 மரித்தார்கள். மரிக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, என்னை அழைத்து செல்ல தேவதூதர்கள் வந்து நிற்கிறார்கள். நான் அப்பா இடத்துல போறேன், நீயும் அங்கே வருவ. இன்னைக்கு இப்படி ஒரு மரணத்தை நான் பார்த்ததில்லை. என் தாயார் சாட்சி. எப்படிப்பட்ட ஒரு மரணம்! இன்றைக்கு அனைவருக்கும் மரணம் என்றாலே பயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்களுக்கு அந்த மரணம் ஆதாயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த பாவமான இந்த உலகத்தை விட்டு, இந்த அநித்தியமான சிற்றின்பங்களை விட்டு கடந்து நித்திய மகிமைக்குள்ளே, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நீங்கள் வாழுகிற நாட்களிலேயே இரட்சகரை, மீட்பரை அறிய வேண்டும். நீங்க யோவானுக்குள்ள சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய மாமிசத்தை புசியாமல் ரத்தத்தில் பானம் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அவரை புசிக்கிறதுக்கு, அந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிற போது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிற தெய்வம், யாருடைய வாழ்வையும் கெடுக்கிறவர் அல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போகாத, இயேசு ஏற்றுக்கொள்ளாத அவங்க மதம் மாத்துறாங்க. இன்னைக்கு வந்தவங்க யாராவது கெட்டு அழிந்து போனார்களா? இல்லை. நான் ஒரு காலத்துல பயங்கர குடிகாரன், இயேசு அறியக்கணும். ஆனா இன்னைக்கு அப்பா என்னை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் அமைத்திருக்கிறார். இலங்கையில கூட அநேக பிள்ளைகளை, யூனிவர்சிட்டி பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அநேகரை படிப்பிச்சு இதுவரைக்கும் 80 பேருக்கு மேல படிப்பிச்சு வெளியில வேலை செய்கிறார்கள். அநேக விதவைகள், அநேக வீரர்கள் 100 பேருக்கு மேல வெல்வியர் சிஸ்டம் மாதிரி வச்சு இலங்கையில செய்கிறோம். அது மட்டுமல்ல, அநேகருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம், டாய்லெட்டுகள், கிணறுகள், இப்படி அநேக. இது எப்படி செய்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம். நீ நினைக்கக்கூடாது ஏதோ தொண்டு நிறுவனமா. இல்லை இல்லை இல்லை. அந்த அன்பு நம்ம ஏவி இருக்கிறதுனால திக்கற்றவர்கள், விதவைகள், அங்கவீனர்கள், உபத்திரவத்தில் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த அன்பின் நிமித்தமே இதை செய்கிறோம். வாழுகிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை முடிகிற போது 4 பேர் நம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய வாழ்க்கை இந்த பூமியில நாம வாழணும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழுகிற போதுதான் நித்திய வீட்டிலே நாம் போவோம். அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு உண்மை உள்ளவர். அதனால இந்த நாள்ல நீங்க அவரை விசுவாசியுங்கள். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு வரும். பாவம் இருக்கு மட்டும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, விடுதலை இருக்காது. நான் ரட்சிக்கப்படக்கு முன்பு என்னுடைய ஈரல்ல ஒரு பெரிய பிரச்சனை, பங்கஸ் மாதிரி பிடிச்சு டாக்டர் சொன்ன 6 மாதம் தான் இருப்பேன். அந்த நாட்கள் தான் தேவன் என்னோட வழிபட்டு என்னோட ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை. ஆனால் டாக்டர்கிட்ட அடுத்த 3 மாதத்தில் போகிறப்போ டாக்டர் சொன்னார், உன்னுடைய ஈரல் முந்தி மாதிரி இல்லை, அல்ட்ராசவுண்ட்ல பார்த்து சொன்னார், இப்போ புதுசா இருக்கு. எப்படி? பாவத்தின் சம்பளம் வரும். ஆனா இயேசுடைய கிருபையில வருகிற போது அது ஜீவனாய் பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. பாவம் இருக்கிற மட்டும் வியாதி இருக்கும், பின்னடைவு இருக்கும், மரணம் இருக்கும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பாவம் நீங்கினா சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் பெறும். அதை நாம ருசிக்கிறதுனால தான் சொல்றோம். இப்படி வாழ்ந்து பாருங்க. பாருங்க, இயேசுடத்தில் வரைக்கும் இயேசு என்ன சொல்றார்? குடி என்று சொல்றாரா? பாவம் செய்ய சொல்றாரா? விபச்சாரம் செய்ய இல்லை, இவைகளை செய்யாதேன்னு சொல்றார்.
இன்னைக்கு அநேகருக்கு ஏன் பிடிக்குதில்லை இயேசுவை தெரியுமா? பாவம் செய்யாது என்றார். பாவம் தான் உலகம். இந்த உலகம் அனித்தியமான சிற்றின்பங்களுக்குள்ள கிடக்கிறது. ஆனால் அப்பா வேறு பிடித்து நடத்துகிறார். நம்ம சபையில கூட அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பரிசுத்தமா உத்தமமா இந்த தேசத்துல வாழ்றாங்க, எந்த பாவ பழக்கத்துக்கு அடிமைப்படாதபடி அந்த இயேசுவின் அன்புக்குள் அவர்கள் கட்டப்பட்டதுனால இன்றைக்கும் பரிசுத்தமா உண்மையாக இந்த உலகத்துல கரைபடாதபடி தங்களை காத்து வாழுகிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து இல்லாம பூமியில சமாதான வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அவர்தான் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போக சொன்னார். அல்லேலூயா. தேவ சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டா அந்த குடும்பம் சமாதானமா இருக்கு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருக்கு. இன்றைக்கும் நான் என்ன காரியம் செய்தாலும் அப்பாடத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதை செய்ய உமக்கு சித்தமா? ஆண்டவர் பேசினா தான் செய்வேன். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மை நடத்துகிற நல்ல தெய்வம் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற போது இந்த பூமியில சமாதானமாய் வாழ அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். மூன்றாவது காரியம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நமக்கு மரணம் இருக்கு. ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டபடியே கிறிஸ்துவும் நமக்காக ஒரு முறை மரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற நாம் ஜீவனோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம் மரணத்தில் ஒருவரை அடக்கம் பண்ணிக்கல, அப்பாவுடைய வருகையில் நம்ம அவர்களை பார்ப்போம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் ஒரு நாளும் நித்திய ஐக்கியலைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. அவர்கள் தேவனுக்காக இந்த பூமியில வாழுகிறதுனால நிச்சயமாகவே நித்திய ஜீவனை பெறுவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் என்னதான் பாடு வந்தாலும் நாம் அவரோடு அவருடைய உறவினை நிலைத்திருக்கிற போது அப்பா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நாளில இந்த முதியவர்கள் நாள் இந்த தினத்துல நான் உங்களை தாழ்மையா சொல்றது, நீங்க ஒருவரும் நித்திய நரகத்துல போயிடக்கூடாது. இந்த வாழ்ற நாட்கள் சொற்பமானதுதான். எனக்கு 2012 ஹார்ட் அட்டாக் வந்தது. எல்லாரும் சொன்னாங்க மரிச்சிருவாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் சொன்னார், இப்படி பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கொண்டு வரும், ஆனால் நான் ஜீவன் தப்ப உன்னை காப்பேன். அல்லேலூயா. அநேகர் சொன்னாங்க மரிச்சிருவாங்க, ஆனா தேவன் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் மரணத்தை குறித்து பயப்படலை. இன்றைக்கும் நான் பிசாசு சில சமயங்கள்ல காரியங்களை செய்ய சொல்லுவேன், நான் வாழ்ந்தா இயேசுவுக்கா வாழ்வேன், மரிச்சா இயேசுவோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த பூமியில சொற்ப காலம். ஆமென். நம்ம அடுத்த நிமிஷம் இருப்போமா? வாங்குற காருக்கு வாங்குற டிவிக்கெல்லாம் 5 வருஷம் வாரண்டி, நமக்கு வாரண்டி இருக்கா? அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா நிலையான நித்தியமான வாழ்வை நினைத்து பரிசுத்தமா உத்தமமா உண்மையா நீதியாய் நீங்கள் நடந்தால் நித்தியத்தில் போவீங்க. அல்லேலூயா. அப்பா கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்க இருக பற்றி கொண்டு தேவனோடு நடக்க ஒப்பு கொடுங்க. யாரும் உங்களுக்காக வரமாட்டாங்க. மரணத்துல நீங்க தான் நிக்கணும். அது உங்களுக்குரியது. நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். தகப்பனே, இந்த நாளில தேவ சமூகத்துல வந்த ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக கிருபாதார பலியாய் ஒப்புக் கொடுத்தீர். ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி பாவம் இல்லாத உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே நமக்காக பலியாய் கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கண்ணீரின் பாதையோ, துக்கமோ, வியாதியோ, வியாகுலமோ, நெருக்கங்களோ, போராட்டங்களோ நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள் இவர்களுடைய ஏக்கத்துக்கு தக்கதாய் இந்த பூமியில ஒரு ஜெயமாய் வாழத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாம் நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி தேவ கிருபையினாலே நாளுக்கு நாள் மகிமையிலே பிரவேசிக்கத்தக்கதாய் மர்வமாக அனுக்கிரகம் செய்யுங்க. இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தடைகளும் உடைக்கப்படுவதாக,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற கண்ணிகள் பிடுங்கப்படட்டும், பலவீன கட்டுக்கள் அகன்று போகட்டும். உச்சந்தலது உள்ளங்கால் வரை நாடி நரம்புகள், எலும்புகள், தசைநார்கள், அவயங்கள், உறுப்புகள் புதிதாக்கப்படட்டும். ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலையை பேசுகிறேன். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்கள் நிறைவேற அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் சபை சார்பில், ஊழியர்கள் சார்பில், இந்த குடும்பத்தின் சார்பில் மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையானதை செய்வார். ஆமென்.